நான் போய் if I go, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு prepare a place for you, நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will come back and take you with me, that you also may be where I am. இதுதான் வாக்குத்தத்தம். This is the promise. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will go prepare a place for it. I will come back and take you with me, that you may also be with where I am. போகிறான்னு கவலைப்பட்டு இருக்காங்க. They were sad that he's going. ஆண்டவர் சொல்றார், நான் எதற்காக போகிறேன்? Lord says why he's going. எனக்கு अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. I have many rooms. அங்கே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண I'm going போகிறேன். to prepare a place for you there. அந்த வேலை முடிந்தவுடனே நான் மறுபடியும் வருவேன். When my work is done, I'll come back. வந்து நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை மறுபடியும் அழைத்துச் செல்வேன். I will take you with me so you may be with me where I am. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாவது வருகையை பற்றி சீசர்களிடம் பேசுறார். He's talking about his second coming to his disciples. வேற யார்கிட்டயும் பேசல. He did not speak about it to anyone else. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களை தவிர வேறு யாருக்கும் இது புரியாது. Other than disciples of Jesus Christ, no one else will understand. தம்முடைய சீசருக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் He's பண்ணுகிறார். preparing a place for those who are redeemed, who will redeem in his blood. நோக்கம் என்ன? அவர் இருக்கிற இடத்திலே நாமும் இருக்க வேண்டும். We must also be in the place where he is. இன்னைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். So he's within us. நம் மத்தியிலே இருக்கிறார். He's amongst us. இனி நாம் அவர் இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டும். Now we must be where he is. அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம். That's the goal for our Christian life. இங்க சொல்லப்பட்டால் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். I will come back and take you with me so you also may be where I am. இயேசு கிறிஸ்து சொல்லல, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லல. Jesus Christ did not say, I'll take you to a நான் place. இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். The place where I am, you will be. இது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. Many people நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. People don't know this. இப்போ நீங்க என்ன கனடாவை கூப்பிடுறீங்க. You call me to Canada. உங்க வீடெல்லாம் இருக்குது. You have all your houses. நான் கனடாவில் எனக்கு ஒரு வீடு இருக்கு. I have a house in my Canada. நீங்க இந்தியாவுல இருந்து டொரண்டோல வந்து இறங்கிங்க. You came from me to Toronto. சோ என் வீட்ல வந்து உட்காருங்க. Come be in my house. நீங்க இந்த வீட்ல இல்லனா அதுக்கு என்ன மதிப்பு? But if you're not in the house, what's the value to it? நீங்க அந்த வீட்ல இருந்தா தான் மதிப்பு. Only if you're in that house is பெரிய valuable. வீட கட்டிட்டு என்ன பண்ணி தனியா உள்ள வச்சிட்டு If you have a big house and leave me in the house and you leave, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். you will be here where I am. மோட்சத்துல இருப்பீங்களா பரலோகத்துல இருப்பீங்களா என்பது கேள்வி அல்ல. The question is not if you'll be in hell or heaven. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறேன். We will be with Jesus Christ. சோ அதுக்காக நான் போகிறேன். So I'm going for that. நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். So I'll come back and take you with me. And takes me. ஆண்டவர் தான் சொல்றார். That's what the Lord says. நான் வந்து மறுபடியும் அழைத்து செல்வேன். I'll come back and take you with me. நான் சின்ன பருவத்துல ஊர்ல இருக்கிறப்ப So when I was back home, அந்த காலத்துல வந்து கல்ஃபுக்கு வேலைக்கு போவாங்க. so they go to work. சவுதி அரேபியா, கத்தார் போன்ற They go இடங்கள். to Qatar, Saudi Arabia. மினிமம் 5 வருஷம் வேலை செய்வாங்க. Some at least 5 years they work. ஒரு 20 வயசுக்கு வந்தாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வரது ஒரு 25 26 வயசுல வருவாங்க. They go at 20 years, they come back 25 அதுக்குள்ள years. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா What do parents do? பையனாக இருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. So if there's a boy, then they try to arrange a marriage for அந்த them. காலத்துல அம்மா அப்பா சொன்ன பொண்ணை கட்டிதான் ஆகணும். So that time, mom and dad, whatever person they say, they have to get married to them. மறுப்பே சொல்லக்கூடாது. You cannot talk back to சோ them. இங்க பொண்ணெல்லாம் பார்த்துருவாங்க. So they find a person for them. அப்ப அவர் லீவ் கொடுவாரு. So he gives a leave ஒரு 5 மாசம் for 5 months leave. வந்த உடனே ஒரு 15 நாள்ல திரும்பணும். After 15 years, they get married. லீவ் முடிஞ்ச உடனே அவர் திரும்ப வருவாரு. After marriage, after leave is done, they come back. அவர் சொல்லிட்டு ஒரு நாள் அங்க போய் When I went there, உனக்கு விசா எல்லாம் ரெடி பண்ணி I'll prepare a visa for you. விசாவும் டிக்கெட் எடுத்து அனுப்பிடுறேன். I'll send the ticket and visa. நீ ஃளைட்ல வந்துரு. You come in the flight. பாதி பேருக்கு உயிரே போயிடும். Some people, their life will be gone. அரேபியா வந்து ஒரு பாலைவனம். So Arabia is like a desert. எங்க விட்டு இந்த மனுஷன் வேலை செய்யறாரோ ஏமாத்த போறாரோ. Or is he going to fool me by going there? ரொம்ப பயப்படுவாங்க. They'll be scared. அப்ப சொல்லுவாங்க. So they say, நான் எல்லா விசா எல்லாம் ரெடி I'll பண்ணிட்டு prepare the visa for you. நான் திரும்ப ஒரு முறை வந்து I'll come back என்னோடு கூட and அழைத்து take you with me. அதான் இயேசு சொல்றாரு. That's what Jesus Christ says. நான் வந்து மறுபடியும் I'll அழைத்து come back and take you. முதல் முறை வந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக First, he came to redeem us from our sins. இனி தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் போகிறார். Now he's going to come back to take his. வேற யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டார். He won't take anything அவருடைய else. சீசர்களை, His disciples, அவரை those பின்பற்றுகிறவர்களை, who follow him, அவர்களை விசுவாசிக்கிறவர்கள், those who believe in him. அது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். You must இங்க understand. 11 பேர்கிட்ட மட்டும் தான் சொல்றாரு. He says it only to the இன்னைக்கு disciples. நானும் நீங்களும் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் If me and you follow Jesus Christ truthfully, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. this command is for us. நான் வந்து I'll come,
நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு In order for you to be with where I am, உங்களை அழைத்துச் I will செல்வேன். take you. எவ்வளவு பெரிய ஆறுதல். What a comforting way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Jesus Christ is going to come. ஒவ்வொரு 24 மணி நேரமும் நம்ம வாழ்க்கையில போகிற வேளையில 24 hours we have this ways. ஒரு அர்த்தம் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்துச் செல்ல வரப்போகிறார். We have believed that Jesus Christ come and take அவர் me. எப்பொழுது வருவார் என்று நமக்கு We தெரியாது. don't know when he'll come. எப்பொழுது வரலாம். He can come anytime. இரவு வரலாம், He can come night. மத்தியானம் வரலாம், Evening. மாலை வேளை வரலாம். Early. அவர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது. We don't know when he'll இதோ come. சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்ட்டார். He says he'll come very soon. இது எப்படின்னா How is this? நிச்சயம் பண்ணிட்டு ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் திருமணத்துக்கு முன்பாக என்கேஜ்மென்ட் வைப்பாங்க. So they have an engagement before the marriage. என்கேஜ் முடிஞ்ச உடனே திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. After the engagement, they have a date for the சார் marriage. நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். So let's take the Hindu example. இங்க இருந்து ஒருத்தர் இலங்கையில கல்யாணம் பண்ண வராரு. So say someone goes to get married. அங்க ஒரு விசுவாச பிள்ளையை கண்டாச்சு முதல்ல என்ன பண்ணுவாங்க? So after they get engaged, ரெஜிஸ்ட்ரேஷன் they have the ரெஜிஸ்ட்ரேஷன் registration. பண்ணிடுவாங்க. Then the பண்ணிட்டு உடனே இங்க வந்துருவாங்க. Then they come back அப்புறம் here. சில நாளுக்கு அடுத்து நம்ம கல்யாணம் நடக்கும். So next is a அப்ப marriage. இந்த இடைப்பட்ட காலத்துல ரெண்டு பேருடைய உள்ளத்துல என்ன இருக்கும்? What's in their heart? எப்படா இவர் When will he come back திருமணத்தை முடித்து அழைத்துச் செல்வார்? and get married and bring him back? நாமும் கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள். So we're also these brides for the Christ. நீங்க இதை படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 2 Corinthians 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். என்னை சகித்தும் என்னை இருக்கிறீர்களே. சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் அவங்களை கிறிஸ்து என்கிற ஒரு புருஷனுக்கு உங்களை ஒரு கற்புள்ள கன்னியாக நான் என்கேஜ் பண்றேன். நிச்சயம் பண்றேன்னு சொல்றேன். we're engaging them into as a pure virgin to him. அடுத்தது உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவுக்காக நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட கற்புள்ள கன்னி. So we are also presented as pure virgin to Christ. பவுல் சொல்றாரு. Paul அப்ப says. நிச்சயம் முடிஞ்சிட்டா 2 பேருக்குள்ள எங்க இருக்கும்? So how is your hearts? அந்த பொண்ணுக்கு என்ன எப்படா அந்த நிச்சயம் பண்ணப்பட்டவர் என்னை அழைத்து செல்வார். Girl, I think that when will my groom come and take me with அதுதான் ரொம்ப him? முக்கியம். That is very important. நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். We are all surrendered to the Lord. நான் கிறிஸ்துவை காணவில்லை. We did not see Christ. ஒரு நாள் ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னார். One person said of gospel. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப அன்பா இருக்கிறார். Jesus Christ loves you. உன்னுடைய பாவத்துக்கு அவர் உயிரை He கொடுத்திருக்கிறார். gave his life for your உனக்காக sins. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி He shed இருக்கிறார். his precious blood for you. அவரை நம்பினால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. If you believe in him, you have the forgiveness. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உண்டு. You have a pure life. நித்திய வாழ்க்கை You உண்டு. have eternal life. அப்படின்னு சொன்னாங்க. And they said that. அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம். And based on that, we believe Jesus அவரை Christ. பார்க்கல. We did not see அவர் him. சொல்றார் திரும்ப வந்து உன்னை அழைத்து செல்வார். He'll come back and take you with அப்போ him. உண்மையான அவரை விசுவாசித்தவர்களுக்கு அவர் எப்பொழுது வருவார் என்கிற ஏக்கம். They have the eagerness when he'll come back. அதான் பாச்சு. That is very நமக்கு surprising. ஜீவனை கொடுத்தார். He gave his life நான் for us. மறுபடியும் வந்து உங்களை நான் அழைத்து He'll செல்வேன். come back and take us. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மறுபடி வருகை. This is what his second coming. முதல் வருகை அவர் வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து இந்த பூமியில பாவத்திற்காக மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், உயிரோடு எழும்புவார் என்பது தீர்க்கதரிசனமாக It சொல்லப்பட்டது. was prophetically said that before he even came, that he'll come, he'll die, and he'll resurrect for our sins. அவர் சொன்னபடியே மறுபடியும் வந்தார். Because he said that he had came. அதே மாதிரி இரண்டாவது மறுபடியும் வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொன்னது அவர் திரும்ப கண்டிப்பா வருவார். And as he said, he'll come a second time to take you. இந்த He'll come உலகத்தில் back. நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. Everything that's happening right now, it identifies that Jesus Christ's second coming is very soon. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு என்னென்ன அடையாளம் உண்டோ அதெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. In Revelations, if you read, you can see all the signs that it says that Jesus Christ is coming again. It's happening and it's very soon. இஸ்ரவேல் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியம், Whatever is happening in Israel, அதை சுற்றி நடைபெறக்கூடிய all காரியம், the things happening around it, இயேசு கிறிஸ்து வாசல் மேலே நிற்கிறார் என்பது சாட்சி. it shows that Jesus Christ is at the gate, at the door. மனிதனுடைய குணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், The changes in the ways that humans are, இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்பதற்கு it அடையாளம். shows that Jesus Christ is coming very soon. உலக அரசியலில் ஏற்படக்கூடிய The மாற்றங்கள், worldly governance, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Jesus Christ is going to come அந்த பைபிள் soon. படிச்சா புரிந்து கொள்ள முடியும். Only if you read the Bible, you'll understand. வரப்போகிறார். He's going to come. முதல்ல தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ள He's going to take his people with him. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை. That is the belief in the பரிபூரண Lord. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை என்ன? That's the belief. What is the belief in Roman Chronicles of இயேசு faithful கிறிஸ்து, life? Jesus கர்த்தராகிய இயேசு Christ. கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை. Jesus Christ. அவர் வரப்போகிறார். He's going to come. அதிசய சட்டத்துள்ளார். That's what he says to the அதனால disciples. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. So for their hearts not to be troubled. என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள்,
Be faithful in Him. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கு. Have faithful in the சரி, Lord. நீங்க அங்க போய் என்ன அவர் வந்து அவருக்கு இடத்துல போய் இருக்கு அங்க போய் என்ன பார்க்க போறோம்? So what are we going to see when He comes and takes us? What are we going to see there? யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் John 17. 24. Verse சரி, அங்க போய் என்ன பண்ண போறோம்? What is அவரோட it? இருந்து ஒரு ஆளு கூட எவ்வளவு நாள் இருக்குதா? How can I be with the one person for so long? என்ன போட்டு பாருங்க. யோவான் 17:24. John, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் ஆ நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் ஆ நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை ஆ நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக ஆ நான் எங்கே இருக்கிறேனோ ஆ. அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்ப எதுக்கு ஆண்டவரோட இருக்கணும்? so why do you have to be with the Lord? பிதாவானவர் குமாரன் உலக தோற்றத்திற்கு முன்பே அன்பா இருந்திருக்கிறார். So He loved us before the creation of the world. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை The glory that the Father had given Jesus Christ. அவருக்கு நாம் அந்த மகிமையை பார்க்க வேண்டுமா? அதற்காக அவரோடு இருக்க வேண்டும். In order to see that glory, for that we must be with Him. அதுதான் நம்ம போறோம். That's why we're அப்படி going. பார்க்க என்ன வரும்? So what will we think when we see it? இவ்வளவு மகிமை உள்ளவரா என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்கு சிலுவையிலே மரித்தார். Is this glorious person that brought me to redeem me from my sins? இவ்வளவு மகிமை உள்ளவரா என்னை மீட்பதற்கு பெத்லகேமில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவர் கிடத்தினார்கள். This glorious person came down in Bethlehem into the pen. இவ்வளவு மகிமை உள்ளவரா எனக்காக சிலுவையிலே மரித்தார். This glorious person that died on the cross for me. நாம் அவரோடு இருக்க போகிறோம். We're going to be with Him. நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் வர போகிறார். He's going to come to take us with Him. இது வந்து முதலாம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு For the Christians in those times, இதுதான் பெரிய நம்பிக்கை. this is the biggest hope. இயேசு கிறிஸ்து வர போகிறார். Jesus Christ is going to come. அவர் என்னை சேர்த்துக் கொள்ள He's போகிறார். going to take me with எப்ப Him. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே அந்த அவர் வருவார் வருவார் வருவார். When they accept Jesus Christ, they'll believe that He'll come, He'll come. 2000 வருஷத்துக்கு மேல எல்லா கிறிஸ்தவருடைய ஏக்கமும் இதுதான். This is what they're eager for. நிறைய பேர் விசுவாசத்தோட மரித்து போனார்கள். Many people died with that faith. ஆனா உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தால் நாம் ஒருவேளை மரணம் வருமோ என்னதோ அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். Looking at what's happening in the world before we even die, Jesus Christ will come and see. Luke 21 இருக்குல்ல? Luke chapter 21. 21ல இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி படிக்கிறோம். We're going to read about the coming of Christ. 28 முதல் 28 படிங்க. 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். You read in English? When these things begin to take place, stand up and lift up your heads because your redemption is drawing near. இங்க மீட்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த பூமியிலிருந்து மீட்டு தருவார். So the redemption is Jesus Christ redeeming us from this world. இவைகள் சம்பவிக்க போதுன்னா What is going to happen? verse 20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது When you see Jerusalem being surrounded by அதன் அழிவு armies, சமீபமாயிற்று என்று அறியுங்கள். then you will know that the desolation அப்ப is near. எருசலேமில் நடக்கக்கூடிய காரியங்கள் அழிவுக்கு அடையாளம் உலக அழிவுக்கு So Jerusalem அது is நமக்கு happening வந்து there. தலையை தூக்கி பார்க்கணும். You must lift up your head. நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. That means our resolution is soon. 31 Verse 31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது ஆ. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் காணுகின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபம். So even so, when you see these things happening, you know that the kingdom of God is near. நீங்க 21 அதிகாரம் படிச்சீங்கன்னா If தெரியும். you read chapter 21, you'll know அரசியலில் நடக்கக்கூடிய காரியம், whatever is happening in governance, இயற்கையில் நடக்கக்கூடிய in காரியம், nature, எருசலேமை சுற்றி நடக்கக்கூடிய happening காரியம், around Jerusalem, மனிதனுடைய இதயத்தில் உள்ள in the பலத்தை hearts of the human. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருப்பது என்பதற்கு அடையாளம். It identifies that the kingdom of God is very near. இயேசு கிறிஸ்து வந்து வாசல்ல நிக்கிறார். Jesus Christ is at the door. அதான் இயேசு வர போகிறார். Jesus is coming soon. நானும் என்னுடைய ஒரு நண்பர் இருந்தார். Me and one of my friends, அவர் இந்த கொரோனா டைம் நேரத்துல வந்து கட்டடத்துல போய்விட்டார். he went to the Lord during the Corona time. அப்ப நாங்க ரெண்டு பேரும் கிரீட் பண்ணுவோம். அதாவது வாழ்த்து போன்ல வாழ்த்து சொல்லுவேன். நம்ம ஒருத்தர் பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்றது மாதிரி. As we say praise the Lord, we greet each other on the phone. நான் அவரை எப்படி பண்ணுவேன்னா So how do we do it? மாரநாதா வாழ்த்தாரு. That is his greeting. ஆனா அவர் முதல்ல முந்தி போயிட்டாரு. But he went before me. அடுத்து அவரை பின்பற்றிட்டு இருக்கேன். So I'm following எப்போ him. போவேன்னு தெரியாது. I don't know when ஆனா to சீக்கிரம் go. அந்த வந்து உடனே போயிருவேன். But I'll go very soon. Just சோ அந்த காலத்துல வந்து ஒருத்தர் பார்க்கறப்ப மாரநாதா அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார். they say Maranatha, meaning that Jesus Christ coming soon. ஆண்டவர் வருவார். The Lord will come. சீக்கிரமா வர He'll போகிறார். come very soon. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண He போகிறார். prepared a place for me. அந்த வேலை முடிஞ்சோட வந்து நம்ம அழைத்து When செல்வார். he's done preparing, he's going to யாரை come. அழைத்து செல்வார்? Who will he take? எல்லாரும் இல்ல. Not everyone. இப்ப இங்க வந்து 11 பேர் தான் சொல்றாங்க.
Hear only to the 11 இயேசு disciples கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை who பின்பற்றுகிறார்கள். have faith in the Lord and accepted Him and follows வெறும் Him. நம்ம ஒரு கிறிஸ்தவ சபையில இருக்கிறதுனால அழைத்து செல்ல மாட்டார். Not just because you're in a Christian church, He'll take you. கிறிஸ்துவ பேர் இருக்கிறதுனால அழைத்து Just செல்ல because you have a மாட்டார். Christian name, He won't take you. கர்த்தருக்கு பணம் கொடுக்கிறதுனால அழைத்து செல்ல Not because you மாட்டார். give money to God, He won't ஆண்டவராய் take you. இயேசு கிறிஸ்துவை முதல்ல விசுவாசித்து Well, அவருடைய faith- அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுகிறார். Whoever has faith in the Lord and loves Him and follows Him. இயேசு கிறிஸ்து விசுவாசித்தல்னா என்ன? So if you have faith in the Lord, what does it mean? முதல்ல அவர் யாருன்னு அறியணும். You must know who He is. தேவகுமாரன். He's one. அவர் பரலோகத்தில் இந்த பூமிக்கு வந்தார். The Son came to the earth. அவர் எனக்காக என்ன செய்தார்? What did He do for me? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். In order to show His love for me, He died on the cross for me and redeemed அடக்கம் me. பண்ணப்பட்டார். He was buried. மூன்றாம் நாள் On the உயிர்த்தெழுந்தார். third day, He resurrected. ஆண்டவராய் இயேசுவே, Jesus Christ. நான் ஒரு பாவியான மனுஷன். I'm a sinful என்னுடைய person. பாவத்தை மன்னியும். Forgive my sins. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் Wash me with your precious என்று சொல்லி blood. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதால் இயேசு கிறிஸ்துவை Whoever ஏற்றுக்கொள்வார். accepts Jesus Christ in their heart is accepting Jesus இதை நிறைய Christ. பேர் ஆண்டவருக்கு கொடுக்கிறது நமக்காக Many இல்லை. people encourage in giving to the Lord. இதை இருதயத்தை தவிர மீதியெல்லாம் கொடுத்துருவாங்க. They give everything other than the heart. இருதயத்தை தவிர மீதியெல்லாம் கொடுத்துருவாங்க. They give everything other than the heart. காசு வேணுமா? வாங்க. If you want, இலங்கையில ஊழியமா? கொடுப்போம். they give everything, ஆனா இருதயத்தை கொடுக்க but மாட்டாங்க. they won't give the heart. ஆண்டவர் சொல்றார், மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ. மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ. Son, will you give your heart to me? என் அவர் இதயத்தை கேட்கிறார். He wants the heart. அவருக்கு இந்த பணம் இதெல்லாம் அவருக்கு எனக்கு அவசியம். He does not need the money. அவருடைய இருதயம் தான் தேவை. He needs our heart. எதுக்குன்னா அவர் இதயத்துல வந்தால் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாக நம்மை நடத்துவார். Because He will forgive us from our sins and guide So, us as righteous people. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஏக்கம் ஆண்டவர் வருவார் என்று வாக்குத்தத்தம். So they have the promise where the Lord will come அவர்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். to take me with Him. நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ, Not because we're born in a Christian family. வேற எந்த செயல்களில் ஈடுபடுகிறதுனாலயோ, Not because we do other things. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இல்லையா, Or accepted அவருக்கு as அன்பு own கூறுகிறவர்களை Savior. அவர் அழைத்துச் செல்ல He's வருவார். going to take them. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. I have a belief. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வந்தாலும் Even tonight, if Jesus Christ comes, ஆண்டவருடைய I'll go to the Lord. எனக்கு அது பெரிய ஒரு நம்பிக்கைங்க. It's a big hope. என்னத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். He showed me the love and He gave His life for அவரோடு me. வாழ போவேன். So I'm going to go with Him. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை. That is the belief in the children of God. இதோ சீக்கிரமாய் வருகிறார். He's coming very soon. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப நல்லது. It's very good to hear